நம் சமூகத்தில் நாம் சந்திக்கும் பன்முக மனிதர்களில் ஒரு வகையினர் நடத்தையில் ஸ்கிசோடைப்பல் ஆளுமை அறிகுறிகள் கொண்டவர்கள், அதாவது ஸ்கிசோடைப்பல் பர்சனாலிட்டி என ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். இது ஒரு மனநலம் தொடர்புபடுத்திய சவாலும் பிரச்சனையும் கூட. இவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று பார்த்தால், நம் வாழ்க்கையில் சிலரை சந்திக்கும் போது இவர் இந்த உலகத்தில் வாழ்கிறாரா, இல்லை இன்னும் சில ரகசிய உலகங்களில் உறுப்பினராக இருக்கிறாரா என்று தோன்றும். ஒரு சாதாரண சம்பவத்திற்கு கூட அவர்கள் வித்தியாசமான விளக்கங்களை கொடுக்கலாம். இன்று மழை பெய்தது என்று நான் சொன்னால், நேற்று நான் அதை பற்றி நினைத்தேன், அதனால் தான் இன்று பெய்திருக்கலாம் என்று கூறக்கூடும். ஸ்கிசோடைப்பல் ஆளுமை அறிகுறிகள் கொண்ட சிலர் வித்தியாசமான சிந்தனைகள், தனித்துவமான நம்பிக்கைகள் மற்றும் அசாதாரணமான பழக்க வழக்கங்களை கொண்டிருக்கலாம். அவர்கள் பேசும் விதம், உடை அணியும் முறை அல்லது உலகை புரிந்து கொள்ளும் முறை மற்றவர்களிடமிருந்து சற்று வேறுபட்டதாக தோன்றலாம். சமூக நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டாலும் கூட்டத்திற்குள் ஒரு தனித்தீவாக இருப்பது போல தோன்றக்கூடும். இவர்களுடன் உரையாடுவது சில நேரங்களில் ஒரு புது விளையாட்டை போன்றது. நாம் கேட்ட கேள்விகளுக்கு அவர்கள் தரும் பதில் சுவாரஸ்யமாகவும் எதிர்பாராததாகவும் இருக்கலாம். எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டால், இன்று பிரபஞ்சத்தின் அலைவரிசை அமைதியாக இருக்கிறது என்று பதில் வரலாம். நான் சிரிக்கலாமா, சிந்திக்கலாமா என்று தெரியாமல் போய்விடும். இது ஒரு மனநலம் தொடர்புபடுத்திய ஒரு பிரச்சனை. இவர்களுடன் பழகும் போது அவர்களில் ஒவ்வொரு வித்தியாசமான கருத்தையும் கேலி செய்வதை தவிர்க்க வேண்டும். அவர்களின் அனுபவங்களை கவனமாக கேட்கலாம். அதே நேரத்தில் நிஜ உலக அனுபவங்களுடன் தொடர்புபடுத்தி மென்மையாக பேசலாம். அவர்களை சாதாரணமாக மாற்ற முயற்சிப்பதை விட அவர்களின் மனித மதிப்பை ஏற்றுக்கொள்வது முக்கியம். ஸ்கிசோடைப்பல் அறிகுறிகள் கொண்டவர்கள் நமக்கு ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடத்தை கற்றுத் தருகிறார்கள். உலகத்தை பார்க்க ஒரே ஒரு கண்ணாடி மட்டுமில்லை. சிலர் நேராக பார்க்கிறார்கள், சிலர் வளைத்து பார்க்கிறார்கள், சிலர் மற்றவர்கள் கவனிக்காத நிறங்களையும் வடிவங்களையும் பார்க்கிறார்கள். எல்லா வித்தியாசங்களும் நோய் அல்ல. சில வித்தியாசங்கள் மனித வாழ்க்கையின் படைப்பாற்றலான பரிணாமங்களாகவும் இருக்கலாம் என்பதை குறிப்பிடுகிறது.